அன்புள்ள தமிழ் மாணவர்களே வணக்கம். தமிழ் இலக்கணம் வேற்றுமை உருபு பகுதி 1. வேற்றுமை என்றால் என்ன? வேற்றுமை உருபுகள், சொல்லுருபுகள் மற்றும் அவை தரும் பொருள்கள், வேற்றுமையின் வகைகள், பல்வேறு வேற்றுமைகள் பற்றிய விளக்கங்கள் ஆகியவற்றை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க உள்ளோம். வேற்றுமை. இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் என் ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் என் ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். மேலே உள்ள தொடர்களில் பொருள் குழப்பமாக உள்ளது. பாவை அண்ணனை பார்த்து சொன்னாளா அல்லது அண்ணன் பாவையை பார்த்து சொன்னானா என்ற குழப்பம் ஏற்படுகிறது. மேலும் எல்லா தொடர்களும் ஒரு தெளிவான விளக்கத்தை தரவில்லை. அத்தொடர்களை இப்படி எழுதினால் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருத்தலை காணலாம். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இத்தொடர்கள் பொருள் குழப்பம் இல்லாமல் இருத்தலை காணலாம். அதற்கு காரணம் வேற்றுமை உருபுகள் ஆகும். அண்ணனை, அண்ணா, எனக்கு என்னும் சொற்களில் முறையே ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு, 8ஆம் வேற்றுமை உருபான விழி, 4ஆம் வேற்றுமை உருபான கு என்னும் வேற்றுமை உருவுகள் வந்துள்ளன. அதனால்தான் அப்பெயர்கள் தொடர்களில் வந்து தெளிவான பொருளை தருகின்றன. மேலும் இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இங்கு ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உருவு வந்துள்ளது. அடுத்து ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இங்கு கொண்டு என்னும் 3ஆம் வேற்றுமையின் சொல்லுருவு வந்துள்ளது. பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள் என்பர். பெயர் சொல்லோடு சேர்க்கப்படுகின்ற அசைகளைத்தான் வேற்றுமை உருபுகள் என்று சொல்வார்கள். ஐ, ஆல், கு, இன், அது, கண் என வேற்றுமை உருபுகள் பல உள்ளன. சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபுகளாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுருபுகள் என்று அழைப்பார்கள். அதனால்தான் இங்கு ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் என்ற தொடரில் கொண்டு என்னும் சொல்லுருபு வந்திருப்பதை பார்க்கலாம். இனி வேற்றுமை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். வீட்டை கட்டினான் வேற்றுமை தொடர் வேற்றுமை விரி என்று சொல்கிறார்கள். வீட்டை கட்டினான். இங்கு ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துள்ளது. அதனால் அதை வேற்றுமை தொடர் என்று சொல்கிறார்கள் அல்லது வேற்றுமை விரி என்று சொல்கிறார்கள். வீடு கட்டினான். இங்கு ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வருகிறது. அதனால் அந்த தொடரை வேற்றுமை தொகை என்று சொல்வார்கள். ஏனென்றால் அதில் வேற்றுமை உருவு மறைந்து வருவதால். பெயரின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதே வேற்றுமை என்பர். எனவே வேற்றுமை என்றால் என்ன என்று சொல்வதற்கு பெயரின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதை வேற்றுமை என்பர் என்று சொல்லலாம். வேற்றுமை உருபுகள் உள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர் அல்லது வேற்றுமை விரி என்று சொல்வார்கள். வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். அதாவது வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அந்த உருபுகள் மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்று சொல்வார்கள். வேற்றுமையின் வகைகள். வேற்றுமை 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை என்று அவற்றை சொல்வார்கள். முதல் வேற்றுமைக்கு உருவு இல்லை. 2ஆம் வேற்றுமையின் உருவு ஐ.
மூன்றாம் வேற்றுமையின் உருவு ஆல் ஓடு. நான்காம் வேற்றுமையின் உருவு கு. ஐந்தாம் வேற்றுமை உருவு இன். ஆறாம் வேற்றுமை உருவு அது. ஏழாம் வேற்றுமை உருவு கண். எட்டாம் வேற்றுமை அதற்கும் உருவு இல்லை. இனி ஒவ்வொரு வேற்றுமை பற்றி விளக்கமாக தெளிவாக பார்ப்போம். முதல் வேற்றுமை அதற்கு உருவு இல்லை. இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். பாவை வந்தால். பெரும்பாலான தொடர்களில் எழுவாய், செயப்படுபொருள், பயனிலை என்னும் 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இல்லாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமையாகும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இல்லாமல் எழுவாய் மட்டும் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவதை முதல் வேற்றுமை என்று சொல்வார்கள். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் பெயர் வேற்றுமை என்றும் அழைப்பார்கள். அதற்கு இன்னொரு பெயர் எழுவாய் வேற்றுமை அல்லது பெயர் வேற்றுமை. முதல் வேற்றுமை வினைமுற்று, பெயர் சொல், வினாச்சொல் ஆகியவற்றில் ஒன்றை பயனிலையாக கொண்டு முடியும். அதாவது முதல் வேற்றுமை என்பது வினைமுற்றையோ பெயர் சொல்லையோ வினாச்சொல்லையோ பயனிலையாக கொண்டு முடியும். எடுத்துக்காட்டை பாருங்கள். ஆதவன் எழுதினான். இங்கு எழுதினான் என்பது பயனிலை, வினைமுற்று பயனிலையாக வந்துள்ளது. இளமதி என் மகள். இங்கு என் மகள் என்பது பெயர், இந்த மகள் என்பதை இங்கு பயனிலையாக வந்துள்ளது. கலரிசி என்பவள் யார். யார் என்பது வினாச்சொல், எனவே யார் என்பதே இங்கு பயனிலையாக வந்துள்ளது. இங்கு எழுவாய்க்கு ஏற்றவாறு வினைமுற்று, பெயர் சொல், வினாச்சொல் முறையே வந்திருத்தலை காணலாம். அடுத்ததாக இரண்டாம் வேற்றுமை ஐ. கபிலர் பாணரை புகழ்ந்தார். கபிலர் பாணரை புகழ்ந்தார். கபிலரை பாணர் புகழ்ந்தார். கபிலரை பாணர் புகழ்ந்தார். இத்தொடர்களை கவனியுங்கள். இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ எந்த பொருளுடன் எந்த பெயருடன் சேர்கிறதோ அந்த பெயர் செயற்படு பொருளாக மாறிவிடுவதை அறியலாம். ஐ எந்த பெயருடன் சேர்கிறதோ அந்த பெயர் செயற்படு பொருளாக மாறிவிடுவதை பார்க்கலாம். இவ்வாறு ஒரு பெயரை செயற்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செயற்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுகிறார்கள். இரண்டாம் வேற்றுமை உருவு ஆக்கல், அழித்தல், அடைதல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 பொருள்களில் வரும். இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு ஆக்கல், அழித்தல், அடைதல், ஒத்தல், உடைமை என்னும் 6 பொருள்களில் வரும். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். ஆக்கல் பொருள். கரிகாலன் கல்லணையை கட்டினான். கல்லணையை கட்டினான் என்று வரும்போது அங்கு ஒரு பொருளை உருவாக்கும் போது வருவதை பார்க்கலாம். அழித்தல். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். மூட நம்பிக்கைகளை ஒழித்தார், அழித்தார் பொருளில் வந்துள்ளதை பார்க்கலாம். அடைதல். கோவலன் மதுரையை அடைந்தான். கோவலன் மதுரையை ஐ வந்திருக்கிறது, இங்கு அடைதல் பொருளில் வந்திருப்பதை பார்க்கலாம். காமராசர் பதவியை துறந்தார். காமராசர் பதவியை துறந்தார். நீத்தல் பொருள், அதாவது நீங்குதல் பொருள் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஒத்தல். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்று ஒப்பிட்டு சொல்லும் போது ஒத்தல் பொருள் ஏற்படுவதை பார்க்கலாம். அங்கும் இங்கே இந்த ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வந்திருப்பதை பார்க்கலாம். அடுத்து உடைமை பொருள். வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். புகழை உடையவர் என்று சொல்லும்போது ஒரு பொருளுக்கு ஒன்றிற்கு உரிமை உடையவராக இருக்கிறார். அதனால் அங்கு உடைமை பொருளில் ஐ என்பது வந்திருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். மூன்றாம் வேற்றுமை ஆள், ஆண், ஒடு, ஓடு என்பன மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் ஆகும். ஆள், ஆண் என்பன கருவி பொருளிலும் கருத்தா பொருளிலும் வரும். கருவி பொருள்
முதற்கருவி, துணைக்கருவி என இரு வகைப்படும். கருவியே செயற்படு பொருளாக மாறுவது முதற்கருவியாகும். முதற்கருவி என்றால் கருவியே செயற்படு பொருளாக மாறும். அதை முதற்கருவி என்று சொல்கிறார்கள். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். மரத்தால் சிலை செய்தான். இந்த சிலை மரத்தால் ஆன சிலை. அதனால் அங்கு மரம் என்பது முதற்கருவியாக வந்துள்ளது என்பதை நாம் அறிவோம். எனவே அங்கு ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வந்திருப்பதை பார்க்கலாம். மரத்தால் சிலை செய்தான். ஒன்றை செய்வதற்கு துணையாக இருக்கும் கருவி துணைக்கருவி ஆகும். ஒரு பொருளை உருவாக்குவதற்கு துணையாக இருக்கின்ற கருவியை துணைக்கருவி என்பார்கள். எடுத்துக்காட்டை பாருங்கள். உளியால் சிலை செய்தான். அதாவது உளியால் சிலை செய்தான். இங்கு உளியை கொண்டு சிலை செய்தான். இங்கு உளி என்பது துணைக்கருவியாக வந்திருப்பதை பார்க்கலாம். அங்கும் ஆள் என்ற இந்த மூன்றாம் வேற்றுமை உருவு வந்திருப்பதை பார்க்கலாம். இவ்வாறு முதற்கருவி துணைக்கருவி என்னும் இரண்டு இடங்களிலும் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவு வரும். அடுத்ததாக கருத்தா பொருள், ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா என இரு வகைப்படும். கருத்தாவும் ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா என இரு வகைப்படும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா, மற்றவர்களை செய்யும்படி செய்வது ஏவுதல் கருத்தா. எடுத்துக்காட்டை பாருங்கள். கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. இங்கு கரிகாலன் ஆணையிட மற்றவர்கள் கல்லணை கட்டினார்கள். இது ஏவுதல் கருத்தா. கரிகாலன் ஏவ மற்றவர்கள் அந்த பணியை செய்தார். எனவே இது ஏவுதல் கருத்தாவுக்கு எடுத்துக்காட்டாகும். இங்கும் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வந்திருப்பதை பார்க்கலாம். தானே செய்வது ஏற்றுதல் கருத்தா. தானே ஒரு பணியை செய்தால் அது ஏற்றுதல் கருத்தா என்பார். எடுத்துக்காட்டை பாருங்கள். சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. எனவே அந்த பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார். தானே செய்த பணி. இங்கு ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வந்திருப்பதை பார்க்கலாம். ஆண் என்னும் உருவு பெரும்பாலும் செய்யுளில் வரும். ஆண் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு பெரும்பாலும் செய்யுளில் வரும். எடுத்துக்காட்டை பாருங்கள். புறத்தூய்மை நீரான் அமையும். புறத்தூய்மை நீரான் அமையும். இங்கு ஆண் என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். அடுத்ததாக ஒடு ஓடு என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவுகள் உடன் நிகழ்ச்சி பொருள்களில் வரும். ஓடு என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவுகள் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். இரண்டு செயல்கள், மூன்று செயல்கள் ஒரே தடவை நடைபெற்றால் அதை உடன் நிகழ்ச்சி என்று சொல்கிறார்கள். கொண்டு உடன் என்பன சொல்லுறுப்புகள் ஆகும். கொண்டு உடன் என்பன இந்த மூன்றாம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் ஆகும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். தாயோடு குழந்தை சென்றது. தாயோடு குழந்தை சென்றது உடன் நிகழ்ச்சி பொருளில் வந்திருப்பதை பார்க்கலாம். தாயும் சென்றது, குழந்தையும் சென்றது என்ற பொருளில் இது வந்திருக்கும். அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றார்கள். அமைச்சரும் சென்றால் அலுவலர்களும் உடன் சென்றனர் என்ற பொருளில் வந்திருப்பதை பார்க்கலாம். கடிதத்துடன் பணமும் வந்தது. இங்கு உடன் என்னும் சொல்லுறுப்பு வந்திருப்பதை பார்க்கலாம். ஊசி கொண்டு தைத்தான். ஊசி கொண்டு தைத்தான். இங்கு கொண்டு என்ற சொல்லுறுப்பும் வந்திருப்பதை பார்க்கலாம். ஆக ஒடு ஓடு கொண்டு உடன் என்னும் உருவுகள் உடன் நிகழ்ச்சி பொருளில் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். நான்காம் வேற்றுமை உருவு கு. நான்காம் வேற்றுமையின் உருவு கு என்பதாகும். இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். நான்காம் வேற்றுமை உருவுடன் கூடுதலாக ஆக என்னும் அசையும் சேர்ந்து வருவதுண்டு. எடுத்துக்காட்டை பாருங்கள். கொடைப்பொருள். கொடை என்றால் கொடுத்தல். முல்லைக்கு தேர் கொடுத்தான். முல்லைக்கு தேர் கொடுத்தான். கொடுத்தான் என்று வரும்போது வந்திருப்பதை பார்க்கலாம். பகை. புகை மனிதனுக்கு பகை. இங்கு மனிதனுக்கு பகை, பகைமை பொருளில் கு என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். நட்பு. கபிலருக்கு நண்பர் பரணர். கபிலருக்கு நண்பர் பரணர். இங்கு நட்பு பொருளில் வந்திருப்பதை பார்க்கலாம். தகுதி. கவிதைக்கு அழகு கற்பனை.
கவிதைக்கு அழகு கற்பனை. இங்க ஒன்றுக்கு தகுதியானது என்று சொல்லும்போது வருவது கவிதைக்கு அழகானது கற்பனை. இங்கும் கு என்ற 4ஆம் வேற்றுமை உறுப்பு வந்திருப்பதை பார்க்கலாம். அதுவாதல் ஒன்று இன்னொன்றாக ஆவது அதுவாதல். தயிருக்கு பால் வாங்கினான், அதாவது தயிருக்காக பாலை வாங்கினான் என்ற பொருளை தருவதை பார்க்கலாம். பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார், தமிழ் வளர்ச்சி பொருட்டு பாடுபட்டார், தமிழ் வளர்ச்சியின் பொருட்டு பாடுபட்டார் என்று நாம் சொல்லலாம். இங்கே வளர்ச்சிக்கு என்பது பொருட்டாக வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். முறை செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ, முறைமை பொருள், அதாவது சொந்தத்தை கொண்டாடும் போது வருகின்ற பொருள். செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை பொருள் தமிழ்நாட்டிற்கு கிழக்கே வங்கக்கடல், தமிழ்நாட்டிற்கு கிழக்கே வரும்போது அங்கு 4ஆம் வேற்றுமை உருவான கு வந்திருப்பதை பார்க்கலாம். மேலும் ஆக பொருட்டு என்பன 4ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் ஆகும். எடுத்துக்காட்டை பாருங்கள். கூலிக்காக வேலை செய்தான், கூலிக்கு ஆக ஆக என வந்திருப்பதை பார்க்கலாம். கூலிக்காக வேலை செய்தான். பணத்திற்காக தீயதை செய்யாதே, பணத்திற்காக தீயதை செய்யாதே. தலைவர் பொருட்டு செயலாளர் பேசினார், தலைவருக்காக என்ற பொருள் வந்திருப்பதை பார்க்கலாம். தலைவர் பொருட்டு செயலாளர் பேசினார். ஆக பொருட்டு என்பன 4ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் ஆகும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக 5ஆம் வேற்றுமை இன் இல். 5ஆம் வேற்றுமையின் உறுப்புகள் இன் இல் என்பனவாகும். இது நீங்கள் பொருள், ஒப்பு, எல்லை, ஏது என்றால் காரணம் என்னும் 4 பொருள்களில் வரும். எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். நீங்கள் பொருள் தலையின் இழிந்த மயிர், அதாவது தலையிலிருந்து விழுந்த மயிர் என்று அங்கு பொருள். இங்கு நீங்கி தலையிலிருந்து நீங்கி வருவதனால் அது தலையின் இழிந்த மயிர் என்று சொல்கிறார்கள். ஒப்புதல் பொருள் கடலின் விரிந்த புகழுடையார், அதாவது கடலை போல விரிந்த புகழை உடையவர் என்று ஒப்பிட்டு சொல்லும் போது வந்திருப்பதை பார்க்கலாம். எல்லை பொருள் பழனியின் கிழக்கே மதுரை உள்ளது, பழனிக்கு கிழக்கே என்று சொல்ல பொருள் இல்லை, பழனியின் கிழக்கே மதுரை உள்ளது. இங்கு எல்லை பொருளில் இன் என்பது வந்திருக்கிறது. ஏது காரணம் வீணை வாசிப்பதில் வல்லவன், அவன் வீணை வாசிப்பதில் வல்லவன், வாசிப்பதில் இல் என்பது இங்கே வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இது ஒன்றில் திறமை உடையவர்களை சொல்லும் போது இப்படி சொல்கிறார்கள். எனவே அது ஏது பொருளில் அங்கே இல் என்பது வந்திருக்கிறது என்று பொருள். இருந்து, நின்று, விட, காட்டிலும் என்பன 5ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் ஆகும். எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். வேலன் ஊரிலிருந்து வந்தான், வேலன் ஊரிலிருந்து வந்தான், ஊரிலிருந்து வந்தான் இருந்து என்று வந்திருப்பதை பார்க்கலாம். வெண்ணிலா மேகத்தினின்று வெளிப்பட்டது, வெண்ணிலா மேகத்திலிருந்து வெளிப்பட்டது என்று நின்று என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். மன்னனை விட கற்றவரே சிறப்புடையவர், மன்னனை விட விட என்னும் பொருளில் வந்திருப்பதை பார்க்கலாம். தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ, தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ என்று சொல்லும்போது காட்டிலும் என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். எனவே இருந்து, நின்று, விட, காட்டிலும் என்பன 5ஆம் வேற்றுமையின் சொல் உறுப்புகள் ஆகும். 6ஆம் வேற்றுமை உறுப்புகள் அது, ஆது, என்பனவாகும். இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும். இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவார்கள், அதை கிழமை பொருள் என்றும் சொல்வார்கள். ஆது, ஆகிய உருவுகளை இக்காலத்தில் அதிகமாக பயன்படுத்துவது இல்லை. உடைய என்பது இதன் சொல்லுருவாகும், உடைய என்பது இதன் சொல்லுருவாகும். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். ராமனது வில், அது என்பது இங்கே வந்திருக்கிறது. எனாது கை, ஆது என்பது இங்கே வந்திருக்கிறது. என கைகள், என்பது இங்கே வந்திருக்கிறது.
ஆசிரியருடைய இருக்கை. இங்கே உடைய என்ற சொல்லுறுப்பு வந்திருப்பதை பார்க்கலாம். ஏழாம் வேற்றுமை கண். ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உருவு கண் ஆகும். மேல், கீழ், இல், இடம் போன்ற உருவுகளும் உண்டு. இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருவு இடம்பெறும். இடத்தை அல்லது காலத்தை குறிக்கும் போது அந்த ஏழாம் வேற்றுமை உருவு அங்கே வரும். பாருங்கள். எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. அதையே நாம் இப்பொழுது எங்கள் ஊரில் மழை பெய்தது என்று சொல்கிறோம். வீட்டின் மேல் சேவல் உள்ளது. வீட்டின் மேல் என்பது இங்கு வந்திருப்பதை பார்க்கலாம். மரத்தின் கீழ் குடிசை உள்ளது. கீழ் என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். வீட்டில் தோட்டம் உள்ளது. வீட்டில் என்று சொல்லும்போது இல் என்பது இடப்பொருள் வந்திருப்பதை பார்க்கலாம். பிறரிடம் பகைமை கொள்ளாதே. மற்றவர்களிடம் பகைமை கொள்ளாதே. இடம் என்பது இங்கே வந்திருப்பதை பார்க்கலாம். ஆக இந்த ஏழாம் வேற்றுமை உருவு இடப்பொருளில் வரும். மேலும் இடம், காலம் ஆகியவற்றை குறிப்பிடும் இடங்களில் இந்த ஏழாம் வேற்றுமை உருவு வரும். ஐந்தாம் வேற்றுமையில் வரும் இல் என்னும் உருவு ஒப்பு பொருளிலும் ஏது பொருளிலும் வரும். ஆனால் ஏழாம் வேற்றுமையில் வரும் இல் என்னும் உருவு இடப்பொருளில் மட்டுமே வரும். இதுதான் அங்க வேறுபாடு. ஐந்தாம் வேற்றுமையில் வருவது இல் என்னும் உருவு வருது. ஆனால் அது ஒப்பு பொருளில் வரும், ஏது பொருளில் வரும். ஆனால் ஏழாம் வேற்றுமையில் வரும் இல் என்னும் உருவு இடப்பொருளில் மட்டும் வரும். இல் உருவை வினை முடிவை கொண்டு வேற்றுமை பொருளை அறிய வேண்டும். வினை எப்படி முடிவடைகிறது என்பதை வைத்து அது எந்த பொருளில் வந்துள்ளது, அந்த இல் என்பது எந்த பொருளில் வந்துள்ளது என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். பணம் பெட்டியில் இருக்கிறது. பணம் பெட்டியில் இருக்கிறது. பெட்டியில் என்று சொல்லும்போது இடப்பொருளில் வந்திருப்பதை பார்க்கலாம். பணத்தை பெட்டியில் இருந்து எடுத்தான். பணத்தை பெட்டியில் இருந்து எடுத்தான். இல் இருந்து, இங்கே இல் என்பது வந்திருக்குது. ஆனால் அது நீங்கள் பொருளில் வந்திருப்பதை நாம் பார்க்கணும். எனவே இங்கு வருகின்ற இல் ஐந்தாம் வேற்றுமை உருவு என்பதை நாம் அறிய வேண்டும். எட்டாம் வேற்றுமை உருவு இல்லை. எட்டாம் வேற்றுமை உருவு இல்லை. இது வெளிப்பொருளில் வரும். வெளி என்றால் அழைத்தல் என்று பொருள். படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே வெளி வேற்றுமை என்கிறோம். அதாவது படர்க்கை பெயர்களை முன்னிலை பெயர்களாக மாற்றி அழைக்கும் போதே அது வெளி வேற்றுமை அங்கே தோன்றும். வேற்றுமைக்கு தனித்த உருவு இல்லை. பெயர்கள் திரிந்து வரும், அவ்வளவே. அண்ணன் என்பது படர்க்கை. அண்ணா என்றால் அது முன்னிலையில் இருப்பதை பார்க்கலாம். புலவர் என்பது படர்க்கை. புலவரே என்று சொல்லும்போது முன்னிலையில் உள்ள புலவரை பார்த்து அழைப்பது நாம் பார்க்கலாம். மக்கள் என்பது மக்கால் என்று வரலாம், மக்களே என்று வரலாம். இவ்வாறு விழித்தல் பொருளில், அழைத்தல் பொருளில் வரும் பெயர் சொற்களையே விழி வேற்றுமை என்று சொல்கிறார்கள். மேலும் வேற்றுமை உருவுகளும் அவற்றின் பொருள்களும் பற்றி பார்ப்போம். வேற்றுமை உருவு, சொல்லுருவு, பொருள். முதல் வேற்றுமை என்று சொல்லக்கூடிய எழுவாய் வேற்றுமை. உருவு இல்லை. ஆனால் அவற்றின் சொல்லுருவு ஆனவன், ஆவான், ஆகின்றவன் என்பன அவற்றின் அதன் சொல்லுருவுகள் ஆகும். பொருள் பயனிலையை ஏற்று வரும். இந்த முதல் வேற்றுமை ஏதேனும் ஒரு பயனிலையை கொண்டு வரும். இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ. சொல்லுருவு இல்லை. செயற்படு பொருளில் வருவதனால் அது செயற்படு பொருள் வேற்றுமை என்றும் அதை சொல்கிறோம். மூன்றாம் வேற்றுமை ஆள், ஆண், ஒடு, ஓடு. சொல்லுருவுகள் கொண்டு, வைத்து, உடன், கூட. மேலும் கருவி பொருளில் வரும், கருத்தா பொருளில் வரும், உடன் நிகழ்ச்சி பொருளிலும் வரும். நான்காம் வேற்றுமை உருவு கு. ஆக, பொருட்டு, நிமித்தம் என்பன சொல்லுருவுகள் ஆகும். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என்னும் பொருள்களில் அது வரும். ஐந்தாம் வேற்றுமை உருவு இல், இன். சொல்லுருவு இருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். பொருள்கள்
நீங்கல் பொருள் வரும், ஒப்பு பொருளில் வரும், எல்லை பொருளில் வரும், ஏது பொருளில் வரும். ஆறாம் வேற்றுமை உருபு அது, ஆது, ஆ. சொல்லுருபு உடைய, உடைமை பொருளில் வரும். அதையே கிழமை பொருள் என்றும் சொல்வார்கள். ஏழாம் வேற்றுமை உருபு கண். மேலும் பல உருபுகள் உள்ளன. இடப்பொருளில் காலத்தை சுட்டும் இடங்களிலும் வரும். எட்டாம் வேற்றுமை உருபு இல்லை. சொல்லுருபும் இல்லை, ஆனால் அது விழித்தல் பொருளில் வரும். எட்டாம் வேற்றுமை உருவு விழித்தல் பொருளில் வரும், அதனால் அதை விழி வேற்றுமை என்றும் சொல்வார்கள். இக்காணொலியில் வேற்றுமை என்றால் என்ன, வேற்றுமை உருபு, சொல்லுருபு, அவை தரும் பொருள்கள், வேற்றுமையின் வகைகள், பல்வேறு வேற்றுமைகள் பற்றிய விளக்கங்கள் ஆகியவற்றை பற்றி விளக்கமாக நாம் பார்த்தோம். இத்துடன் இக்காணொலி நிறைவு பெறுகிறது. மிக்க மகிழ்ச்சி மாணவர்களே.